என்னோட பக்கெட் லிஸ்ட் எது, இப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் இன்னொன்று ஜம்ப் ஆகிட்டே இருக்கேன். லைக் எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு 5 டேஸ் வந்து நான் வந்து எனக்கு இதில் தான் டேலண்ட்டுன்னு நினச்சி நான் இன்வால்வ்டாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 5 டேஸ் எனக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிருது. ஓகே, இது எனக்கு வராது போல் அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இதுக்கு ஜம்ப் ஆகிடுறேன் அப்படின்றவங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும், அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படின்றதுல வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பிரெயின் டம்ப் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி இதுக்கு தான் நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுதான் என்கிட்ட இப்போ லேக்காக இருக்குது, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஏன்னா இது என்கிட்ட இல்லை அப்படின்றத நீங்களே உங்களை பற்றி ஒரு அனலைசேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண நினைக்கிறீங்க, ட்ரீம் ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். அந்த லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை ரொம்ப குப்பையாக கிளம்ஸியாக அப்படியே ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது, தேவையில்லாத செடிகள்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு லேண்டே இருக்குது, அதில் வந்து நம்ம விவசாயம் பண்ணணும், அந்த செடி நடணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ரொம்ப வந்து குப்பையாக இருக்குது, தேவையில்லாத பிளான்ஸ் நிறையா வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே போய் செடி விதை எல்லாம் விதையை போட்டுட்டு ஓகே இதில் செடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா? இல்லை, ஃபஸ்ட்டு தேவையில்லாத அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா தான் அதில் சீட் போட்டு மூடி வச்சு தண்ணி ஊற்றி ஓகே இந்த இடத்துல வந்து சன்லைட் வரும், இந்த இடத்துல வந்து இந்த செடி போட்டால் நல்லா முளைக்கும், இந்த விதை போட்டால் நல்லா முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பிளான்டேஷனே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வந்து வளர்ந்து ஃப்ரூட்டேஷனாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு செடி இதெல்லாம் வந்து பண்ணுறப்போ இவ்வளோ வந்து பார்க்குறோம், அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கா, நீட்டாக இருக்கா, தேவையில்லாத, ஏன்னா இப்போ அந்த தேவையில்லாத செடி அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு போடுற சத்து, இதுக்கு கிடைக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் டிவேட் ஆகி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் மைண்ட் லெவல்லையும் நம்மளோட எனர்ஜி வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய டிவேட் ஆகிட்டு இருக்கும், தேவையான விஷயம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பிரெயின் டம்ப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு திங் என்னன்னா, பிரெயின் டம்ப் அப்படின்றது உங்கள் மனசுலையோ உங்கள் மைண்ட்லையோ என்னென்ன ஓடிட்டுருக்கோ அத்தனையுமே ஒரு ஃபில்டரும் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறீங்க. நீங்கள் யாருக்கும் காட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை அப்படியே அதில் எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எந்த கன்சர்ன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, இதை நான் வந்து எழுதலாமா வேணாமா, செல்ஃப் டவுட்லாம் இல்லாமல் இதை நீங்கள் பண்ணுறப்பவே உங்களுக்கு பாதி ரிலீஃப் கிடைக்கும், உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ இது பேசிக்காக டீக்ளட்டரிங் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா செகண்ட் வந்து ஓகே, எப்போல்லாம் நீங்கள் பிரெயின் டம்ப் பண்ணலாம்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டக்காக இருக்குது, என்னால் வந்துட்டு இந்த ஒரு என்ன சொல்கிறது மென்டலி ஐ ஃபீல் ஸ்டக், என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, நான் நல்லா தான் ப்ரொடக்டிவாக தான் இருக்கிற பர்சன், ஆனாலும் என்னால் வந்துட்டு ஒர்க்கே பண்ணிகிட்டே இருக்க முடியல, சம்டைம்ஸ் நான் நிறைய விஷயம் யோசிக்கிறேன் ஆனால் எதையுமே என்னால் ஒரு விஷயத்தில் என்னால்